கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். லவோதிக்கேயா சபைக்கு அளித்த செய்தி. வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அடங்கியுள்ள ஒரு மாபெரும் சத்தியம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்பாடு. லவோதிக்கேயாவிற்கு அனுப்ப பெற்ற செய்தி உலக வரலாற்றின் இறுதி நாட்களில் மீதியான சபையின் ஆவிக்குரிய மெய்யான நிலையை சித்திர விளக்கம் போன்று இயம்புகின்றது. இதுவே தவணையின் காலம் முடிவதற்கு முன்னர் கிறிஸ்துவானோர் இறுதியாக சபையினிடத்தில் விடுக்கும் வேண்டுகோள். லவோதிக்கேயருக்கு அனலுமின்றி குளிருமின்றி நிர்பந்தமான நிலையில் இருப்பதற்கு காரணம் தன்னலம் அவர்களின் இருதயத்தில் ஆளுகை செய்து இயேசுவை வாசலுக்கு புறம்பாக வைத்திருப்பதே. லவோதிக்கேயருக்கு கூறும் தூது எதிர்பாராத ஒரு கண்டனம் ஆயினும் அது அன்பின் செய்தியே. நம்மை மிக மிக நேசிக்கிறவர்களின் நேசம் மிகுந்த வேண்டுகோள் உண்மையுள்ள சாட்சியின் சொல்லை கேட்டு இருதயத்தின் கதவை திறந்தால் பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் பிரதிநிதி உள்ளே வருவார். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளும் வல்லமையை நாம் பெறுவோம். கிறிஸ்துவுடனே கூட அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பெரும் ஸ்லாக்கியத்தை நாம் உடையவராவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளும் வல்லமையை நாம் பெறுவோம். கிறிஸ்துவுடனே கூட அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பெரும் ஸ்லாக்கியத்தை நாம் உடையவராவோம். பரிசுத்த ஆவியின் மூலமாகவே கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணுகின்றார். தேவ ஆவியானவரை விசுவாசத்தினால் நாம் பெறும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்று அந்த வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றோம். தேவ ஊழியக்காரியினால் மிக முக்கியமான பொருள் பற்றி எழுத பெற்ற ஒரு வாசகத்தை நாம் படிக்க வேண்டும். நாம் நமது பிரார்த்தனையுடனே செய்து நிறைவேற்றுவோமாக. நம்பிக்கையற்ற நிலையில் வெதுவெதுப்பாக இருக்கின்றவர்களின் நிலைமையை உண்மையுள்ள சாட்சியின் ஆலோசனை குறிப்பிடவில்லை. தங்களுடைய நிலையை சீரமைப்பதற்கு லவோதிக்கேயருக்கு இன்னும் ஒரு தருணம் உள்ளது. லவோதிக்கேயருக்கு அளிக்கப்பெறும் செய்தி அவளுக்கு முழு ஊக்கம் தருவதாக உள்ளது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காய் நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலே உடைய சத்திய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.